வணக்கம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திலே 2வது மேட்ச். இந்த 2 மேட்ச்லயுமே பாகிஸ்தானி பிளேயர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? இந்த நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பாகிஸ்தானி பிளேயர்ஸ் கிட்ட நம்ம நாகரிகம், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பிசிசிஐக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன குரல்கள் நாடு முழுக்க எழுந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாம உங்களுக்கு காசு வேணும் என்பதற்காக நீங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடுறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? இப்பதான் பெஹல்காம் நடந்து முடிஞ்சு அந்த வடு கூட இந்த தேசத்துல ஆறவில்லை. அதற்குள்ள பாகிஸ்தானி பிளேயர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்திருக்கீங்க. எதுக்கு தெரியுமா? நேத்துக்கு ஒரு பாகிஸ்தானி பிளேயர் 50 ரன்ஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு எப்படி செலிப்ரேட் பண்றாருன்னு பாருங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது பிசிசிஐ என்று சொன்னால் அது நிச்சயமாகவே மிகையாகாது. பிசிசிஐ இதுக்கு முழு முதற் காரணம். அவங்க கிட்ட பாய்காட் பண்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் பிசிசிஐ இந்த மேட்சை பாய்காட் பண்ணல. ஏசியா கப்பே பாய்காட் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணவில்லை. நடு கிரவுண்ட்ல கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி இவர் சிம்பாலிக்கா ஒரு ஜெஸ்டர் பண்றாருன்னா இது எதை காட்டுகிறது? பாகிஸ்தானி ராணுவம், பாகிஸ்தானி தீவிரவாதிகள், பாகிஸ்தானி பிளேயர்ஸ் இவர்கள் யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வித்தியாசமே இல்ல. அனைவரும் ஒண்ணுதான். நீங்க தீவிரவாதிகளை தனியாக, ஆர்மியை தனியாக, சிட்டிசன்ஸ் தனியாக, பிளேயர்ஸ் தனியாக பார்க்க முடியாது. ஆல் பாகிஸ்தானிஸ் ஆர் டெரரிஸ்ட் இன் தேர் மைண்ட், டெரரிஸ்ட் இன் தேர் பிளட் என்பதுதான் இது காட்டுகிறது. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு காட்டுறேன். ஹாரிஸ் ராஃப் என்று ஒரு பவுலர், அவர் பவுண்டரி லைன்ல நின்னு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் கிரௌட பார்த்து இந்தியாவுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தானால என்பதை மீண்டும் மீண்டும் சிம்பாலிக்காக ஆக்ஷன்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஃளைட் பறக்குதான், அது பாகிஸ்தான் விழுதுதான். இத திரும்ப 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 ஆக்ஷன் பண்ணி காட்டி கிரௌட அப்படியே இரிட்டேட் பண்ணிருக்காரு. இதோட இன்னொன்னு பாருங்க, இந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே 6 6 6 6 அப்படிங்கிற நம்பரை காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மேட்ச் ஃபுல்லா, which symbolizes 6 போர் விமானங்களை வீழ்த்தி விட்டோம் என்று பாகிஸ்தான் கிளைம் பண்ணுச்சுல, அதை இவங்க என்டார்ஸ் பண்ணி அதை ஃபீல்டுல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் நீங்க நாங்க மனிதாபிமானம் பேசுறோம், நாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பேசுறோம், ஸ்போர்ட்ஸா பாருங்க, ஸ்போர்ட்ஸையும் பாலிடிக்ஸையும் கலக்காதீங்க, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானி பிளேயர்ஸா செஞ்சாங்க, ஏன் ப்ரோ இப்படி வெறுப்பை பரப்புறீங்கன்னு நம்ம கிட்ட பேசுவாங்க. யாரு? சக இந்தியர்கள். அவங்க கிட்ட எல்லாம் இந்த போட்டு காட்டுங்க. ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் ஃபீல்டுல இருக்கும்போது இல்ல ஃபீல்டுக்கு வெளியிலயோ எப்பயாவது ஒரு தடவை அரசியல் கலந்தோ இல்ல ஒரு மதத்துக்கு எதிராக துஷ்பிரச்சாரம் செய்தோ இல்ல பாகிஸ்தான் நாட்டிற்கு எதிராக பேசியோ பார்த்திருப்பீங்களா? ஆனா தொடர்ச்சியாக இங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லல, நான் பெரிய லிஸ்டே போடுறேன். இதான் சரியான தருணம். இது வரைக்கும் இந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் குறித்து நான் பல வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஆனா மீண்டும் இந்த முறை நான் பதிவு பண்ணதுக்கு காரணம், நேத்துக்கு இவங்க செய்த இந்த செயல்கள், இந்த ஜெஸ்டர். அபிஷேக் சர்மா கிட்ட போய் திரும்ப திரும்ப பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணிருக்காங்க. பர்சனலா அவ்வளோ வெர்பல் அபியூசஸ் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா இதை போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலயே பதிவு பண்ணிருக்காரு. எனக்கு எதிராகவும் சுப்மன் கில்க்கு எதிராகவும் அவங்க கண்டமேனிக்கு பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, சரி இதுக்கு நான் பேட்டால பதில் கொடுக்குறேன் என்று அவரு இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இதுல ஒரு பாகிஸ்தானி மீடியால கமெண்டேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன கமெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நம்ம மேட்சை தோத்துக்கிட்டு இருக்கோம், மேட்ச் தோக்குறதுனால பாகிஸ்தானி பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, they should do firing. எதுக்கு ஃபயர் பண்ணி எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் கொண்டுட்டா நம்ம ஜெயிச்சிருவோம்ல? இத மீடியால உட்காந்து பேசுறாங்க, அவ்வளவு தைரியமா? இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது கூட பாகிஸ்தானி பிளேயர் ஃபஹீம் அஷ்ரஃப் என்பவர் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. அந்த பதிவுல பாகிஸ்தானி ராணுவ வீரர் ஒருவர் இந்திய பெண்ணுக்கு சிந்தூர் வைக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் அத போஸ்ட் போடுறாரு. எவ்வளவு திமிரு இருந்தா, நாடி நரம்பெல்லாம் எவ்வளவு வெறி ஊறி போயிருந்தா இது மாதிரி ஒரு போஸ்ட் நீ போடுவ? இந்த பாகிஸ்தானி வெறிநாய்களை பார்த்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சில பேரு இவங்க கூட நட்பு பாராட்டுங்க, பிளேயர்ஸ் வேற, டெரரிஸ்ட் வேற, ஆர்மி வேற. ஸ்டாப். பிளேயர்ஸ் வேற, ஆர்மி வேற கிடையாது. இம்ரான் கான் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், இம்ரான் கானுக்கு இன்னும் முன்னாடில இருந்தே பாகிஸ்தானி பிளேயர்ஸ் இந்தியர்களையும் இந்திய கிரிக்கெட்டையும் இன்னும் சொல்ல போனா இந்திய தேசத்தையும் இந்திய மக்களையும் எப்படி பார்த்திருக்காங்கன்னா அதுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. இம்ரான் கானுடைய சொந்த வார்த்தைகள், நான் இந்தியாவோட நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிரிக்கெட் மேட்சா பார்க்க மாட்டேன், ஜிஹாதா பார்ப்பேன், ஜிஹாத் ஃபார் காஷ்மீர். இதை கேட்ட பிறகும் நம்ம ஊர்ல ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ அப்படிம்பாங்க. அடுத்து வக்கார் யூனிஸ், ரிட்டையர் ஆன பாகிஸ்தானி பிளேயர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு T20 உலக கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் மோதுவாங்க. அதுல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லயே பாபர் ஆசமும் ரிஸ்வானும் இந்தியா செட் பண்ண டார்கெட்டை நோ லாஸ்ல பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா கிரவுண்ட்ல உட்காந்து அந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் நமாஸ் பண்ணுவாங்க. அத லைவ் டிபேட்ல உட்காந்துட்டு இந்த வக்கார் யூனிஸ் சொல்றாரு, ஹிந்துஸ்க்கு நடுவுல
எப்படி இந்துக்களுக்கு நடுவுல இத 2 பேர் தொழுவுறாங்கல்ல, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருந்தது. ஓஹோ, அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இப்ப சொல்லுங்க, அகைன் சொல்லுங்க, ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ, அரசியலையும் ஸ்போர்ட்ஸும் கலக்காதீங்க ப்ரோ. அடுத்து ஷோயப் அக்தர் என்று ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அவருக்கு என்ன இருக்காரு மரியாதை? இருக்கான். முன்னாள் பாகிஸ்தானி வீரர். அப்படியே ஃபாஸ்டா பந்தை ஓடி வந்து எறிவான். இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா, அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், காஸ்வா இ ஹிந்த் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உலகத்தினுடைய பல பகுதிகளில இருந்து இஸ்லாமிய படை ஒரு இடத்துல குவிந்து, இந்திய எல்லைக்கு அந்த பக்கம் குவிந்து, அதுக்கப்புறமா இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாத்துவாங்க என்று எங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லி இருக்கு. அதை என்டார்ஸ் பண்றாரு இந்த ஷோயப் அக்தர். இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கணும் என்று ஒருவன் சொல்றான். இவன் மதவெறி பிடிச்ச ஓடான்னு நம்ம சொல்லக்கூடாதான். பாகிஸ்தானி பிளேயர்ஸ் திட்டாதீங்க ப்ரோ, ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ. இதை கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. நான் அடுத்தடுத்து சொல்ல போறது எல்லாமே பாகிஸ்தானி பிளேயர்ஸ் தங்களுடைய வாயால சொன்னது. நம்ம எந்த ஒரு மதத்தை மீதும் ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு வெறுப்பை பரப்பவில்லை. அவங்க சொன்னதை அப்படியே கோட் பண்றேன், அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் மீது அவங்க என்ன ஒப்பீனியன் கொண்டிருக்காங்க, அவங்க எப்படி இங்க நான் முஸ்லிம்ஸை வெறுக்கிறாங்க பாகிஸ்தானிஸ் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. கிரிக்கெட்டர்ஸ், பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் விதிவிலக்கு அல்ல, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சயீத் அன்வர் என்று முன்னாள் கிரிக்கெட்டர், பாகிஸ்தானி கிரிக்கெட்டர், அவரு இந்த உலகத்துல 6 பில்லியன் நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே they all will burn in hell, நரகத்துல சித்திரவதைப்படுவாங்க. அதனால அவங்களை மீட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி மீட்கணும்? இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்க எல்லாருமே மீட்கணும், அதனுடைய கடமை என்று பேசியிருக்காரு. இதுக்கப்புறமும் பாகிஸ்தானி பிளேயர்ஸ்லாம் நல்லவங்க, அரசியலா பாருங்க. அடுத்து முகமது யூசப் என்று ஒரு பிளேயர். அவரு பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ் வந்து உண்மையான பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ் போல வாழ்ந்தா பாகிஸ்தான்ல ஒரு நான் முஸ்லிம் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம அப்படி வாழணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்றாரு. இதுக்கப்புறமும் பாகிஸ்தானி பிளேயர்ஸ் நல்லவங்க அப்படின்னு கூச்சா தூக்குங்க. இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒவ்வொருவரும் அப்படியே கொண்டாடக்கூடிய இன்சமாம் உல் ஹக், இன்சிபாய் என்று லிட்டரலி அவரை தூக்கி வச்சு அப்படி கொண்டாடுவாங்க. அவருடைய கிரிக்கெட் தெரியுமா, ஆஹா ஓஹோ அப்படிம்பாங்க. இதே இன்சிபாய் ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம வந்து இஸ்லாமைஸ் ஆக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம் என்று பேசுவாரு. உலகம் ஃபுல்லா கன்வெர்ட் பண்றதுதான் ஒரே நோக்கம் என்று சுத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய இவங்க எப்படி ஆன் ஃபீல்டுல மட்டும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க நம்புறீங்க? இன்னும் நிறைய பாகிஸ்தானி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருவரும் இது போன்று மத துவேஷத்தையும் அவங்களுடைய சுப்ரீமசத்தையும் காட்டும் விதமாக நிறைய பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பட்டியல் போட்டோம்னா நமக்கு வந்து மத வேறுபன்றுவாங்க, அந்த மதத்தை மேல நம்ம காழ்ப்புணர்ச்சி அப்படின்றாங்க. அதனால இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். பிசிசிஐக்கு இனியும் கொஞ்சமாவது வெக்கமானம் இருந்தா பாய்காட் பண்ணி பழகுங்க. இந்தியன் கிரிக்கெட் தான் உலக அளவுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட்டிங் போர்டு. பிசிசிஐ இல்லாம ஐசிசி இல்லை. அவ்வளோ பவர் இருக்கக்கூடிய ஒரு பிசிசிஐ எதற்காக பணிந்து போக வேண்டும்? பாகிஸ்தான் என்ற தீவிரவாத நாடோடு நம்ம விளையாட மாட்டோம், we will not play with them என்பதை ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா இந்தியர்கள் ரீசன்ட் டைம்ஸ்ல பிசிசிஐ மேல நம்பிக்கையை இழந்து மேட்ச் பார்க்கதே விட்டுட்டாங்க. இந்த ஏசியா கப்ல பல மேட்சஸா பார்க்கவே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல யாருமே பார்க்கல, ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்திருக்காங்க. நீங்க ட்விட்டர் எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னா கிரவுட் எப்படி ஃபில் ஆகும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நேற்று நடந்ததற்கு முந்தைய மேட்ச் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பல சேர்ஸ் காலியாக இருந்திருக்கு. ஸோ பதிவோட இறுதியாக நம்ம சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். ஸ்போர்ட்ஸா பார்க்கலாம், ஆனா ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரியோட விளையாடும் போது ஸ்போர்ட்ஸெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எப்ப பாரு வன்மத்தை கக்கிட்டே இருப்பாங்க, இந்துக்கள் மேல ஜிஹாது பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் இஸ்லாமிய படையெடுத்து வந்து கன்வெர்ட் பண்ணணும், அழிக்கணும், காஸ்வா இ ஹிந்தா மாத்தணும் அப்படிம்பாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இப்போ பிரசன்டா இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் முதற்கொண்டு ஏசியா கப் ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தானி ராணுவம் இந்திய தாய்மாருக்கு சிந்தூர் வைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணுவாரு. இதையெல்லாம் பார்த்த பிறகும் இன்னும் ஒரு சில இந்தியர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. we have to expose Pakistan and its terrorist ideology. அது ஆன் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஆஃப் த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நாய்வால நிமித்த முடியாது. A terror sympathizer is always a terror sympathizer. A Hindu hater, a India hater is always a Indian hater தான் என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம், வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.